அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 428வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 428வது நாளில் பக்கத்து நாடான சிரியாவில் ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்வது போல, பாலஸ்தீனையோ காசாவையோ அதில் நடக்கின்ற போரையோ நாம் விட்டு வேறு பக்கம் நம்மளுடைய திசையை கவனத்தை திருப்பிவிடக்கூடாது. அந்த வகையில் பார்த்தால், நேற்று காசாவில், குறிப்பாக ரஃபாவில் இஸ்ரேலிய இராணுவம் மீண்டும் ரஃபாவை தன்னுடைய கைகளுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. நான் ஏற்கனவே சில பதிவுகளிலும் காணொலியிலும் ஒரு விஷயத்தை சொன்னேன். அது என்னவென்று சொன்னால், ரஃபாவை மீண்டும் போராளிகள் குழுக்கள் கையில் எடுத்துவிட்டன. ரஃபா கிராசிங்கில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்தவரெல்லாம் எடுத்து செல்லலாம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. இஸ்ரேலிய இராணுவம் செய்ததெல்லாம் கொஞ்சம் லஞ்சத்தை வாங்கிவிட்டு உணவை எடுத்து செல்பவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது என்று. ஆக ரஃபாவில் ஒரு அலங்கோலமான நிலை இருந்தாலும் கட்டுப்பாடு என்பது இஸ்ரேலின் கைகளில் இருக்கவில்லை. இப்பொழுதே மீண்டும் ரஃபாவை கையில் எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ஒருவேளை லெபனானுடைய பக்கத்தில் இருந்த படைகளை மீண்டும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேல் போர் நிறுத்தம் அப்படி ஒரு வசதியை அதற்கு செய்து கொடுத்திருக்கலாம். ஆனால் நேற்று ரஃபாவில் 3 திடீர் தாக்குதல்களை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். அத்தோடு ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறார்கள். அது ஒரு நினைவு வீடியோவாக வெளியே வந்திருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் 2 எண்ணத்தை அழித்து அதிலிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் 35 பேரை காயம்படவும் அல்லது மரணிக்கவும் செய்துவிட்டு, அங்கே இருந்து கொண்டே போராளிகள் குழுவைச் சேர்ந்த ஒரு சகோதரன் ஒரு கடிதத்தை ஹீப்ரு மொழியிலும் அரபி மொழியிலும் எழுதி அவர்களுக்கிடையே வீசுகின்றார். அது என்னவென்று சொன்னால், நத்யான்ஹூ, 1 வருடத்திற்கு முன்னால் இதே இடத்தில் வைத்து உன்னை நாங்கள் தாக்குவதற்கு தொடர்ந்து மிசில்களை அடித்து கொண்டிருந்தோம். நீ இராணுவ வாகனங்களில் ஏறி தப்பி ஓடியதை நினைவு கூர்ந்து பார். 1 வருடம் 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் நாங்கள் அதே வேகத்தோடு உன்னை தாக்கி கொண்டிருக்கின்றோம். ரஃபாவை இனி நீ மீட்ட முடியுமா என்பது நிச்சயமாக நடக்காது என்று அதில் எழுதி அனுப்பியிருக்கிறார். அப்படியானால் இந்த போராளிகள் குழுக்கள் மிக லாவகமாகவே தங்களுடைய சண்டையை போரை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை அல் ஜசீரா சொல்லுகின்ற போது மல்டிபிள் ஃப்ராண்ட் மல்டிபிள் அட்டாக் என்று சொல்லுகிறது. பல முனைகளில் தாக்குகிறார்கள், பல இடங்களில் தாக்குகிறார்கள் ஏக காலத்தில். அப்படியானால் விரிந்து பறந்து அவர்களால் அந்த யுத்தத்தை செய்ய முடிகிறது என்பதுதான் பொருள். 1 ஆண்டு காலமும் 2 மாதமும் ஆகியும் ஒரு 4 முனிசிபாலிட்டியை கையகப்படுத்த முடியாத, இன்னும் தன்னுடைய லட்சியங்களாக அறிவித்த டனல்ஸை ஒழிக்கியது. டனல்ஸுக்குள்ள போகிறோம், அங்கிருந்து இறந்தவர்களுடைய ஹாஸ்டேஜஸோடைய பாடியை தான் எடுத்துகிட்டு வர முடியும். அதை அழிப்பது நடக்கவில்லை. அழைத்து செல்லப்பட்டவர்களை ஒன்றால் மீட்க முடியவில்லை. ஹமாஸை ஒழிப்பது என்பது நடக்காத காரியம் என்றே தெரிகிறது. ஆக இப்பொழுது அவர்கள் உனக்கு ஒரு கடிதத்தையே எழுதுகிறார்கள். கரெக்டாக டேட்டை ஞாபகம் வச்சுருக்கான். இந்த டேட்டில் தான் நத்தையானுவை குறி வச்சோம் ஒன்று. அதை உனக்கு சொல்லி காட்டுகிற அளவுக்கு அவர்கள் அந்த பலத்தை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது, கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலை ஐசியூவை போய் தாக்கியிருக்கான். இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டை தாக்கியிருக்கான். குழந்தைகள் பீடியாட்ரிக் செக்ஷனாக தாக்கியிருக்கான். அதில் 3 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். டாக்டரு ஆம்புலன்ஸு ஒன்றையுமே விடுறதில்லை. இப்படி மனிதாபிமானமற்ற மிருக தாக்குதலை நடத்துவதை தவிர போராளிகள் பக்கமே நீ போக முடியல. அவன் எங்கே இருக்கானே உனக்கு தெரியல.
ஆனால் அவன் எல்லாம் விரிந்து பிறந்து அடிச்சுட்டு இருக்கான். நேற்று நெச்சாரியமாக அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்வது போல ஹமாஸை ஒழிக்கிறது இல்லை, 14-15 குழுக்கள் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது 20 ஆயிருக்குமோன்னு நான் சந்தேகம் இருக்குது. லிஸ்ட் வச்சுருக்கேன், 17 வரைக்கும் வந்துருக்கு. இந்த போராளிகள் குழுக்கள்லாம் நீ போட்ட மாஸ்டர் பிளானு, நான் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அது நம்மளால் அவங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்ல முடியலை. ஆனால் டனல்ஸ் மட்டும் பத்திரமாக இருக்கிறது, ஆயுத உற்பத்தி நடக்கிறது, சைனாலேயும் ரஷ்யாலேயும் இருந்து கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை அவர்களுக்கு தகுந்தபடி திருப்ப முடியுது. இதெல்லாம் நடக்கும். இறைவன் தான் உணவளிப்பவன் என்று நாம் விட்டுவிட வேண்டியதுதான். ஏன்னா 428 நாளாக இவன் உணவை தடுத்து பார்க்குறான், அவன் கொள்ளை அடித்து கொண்டு வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாம் கண்டவன்லாம் அள்ளிட்டு போகிறான், நீ ஏன் விட்டுருக்கலாம். ஆக இந்த மாதிரி ஒரு போரை எந்த போராளிகள் குழுவும் இத்தனை காலம் நடத்தியதில்லை. நம்ம கொரில்லா வார்ஃபேர் காசிமுல்லா அவனுடைய வாழ்க்கையில் படிச்சிருக்கோம், ஹிப்பி பக்கீருடைய வாழ்க்கையில் படிச்சிருக்கோம். கொரில்லா வார்ஃபேரில் ரொம்ப பெரிய அதை கண்டுபிடிச்சதும் இவங்க தான், அதை பெரிய அளவில் நின்று சண்டை போடுவதும் இவங்க தான். ஆனால் 4 முனிசிபாலிட்டிக்கு உள்ளால 6 வல்லரசுகளை ஏற்றி நிற்கக்கூடிய ஒரே போராளிகள் குழு இந்த ஹமாஸும், அதை நம்ம இப்போ இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும், இதர போராளிகள் குழுக்களும் தான். அப்போ கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, அடுத்தால பெய்த்துலாகியாவில் அடித்து வருக, நீ அடி வாங்கியிருக்க. 60 பேரை 60 இஸ்ரேலிய இராணுவத்தினரை நேற்று அழித்திருக்கிறார்கள். ஆக ரஃபாக்கு போகிறது, கான்யூனிஸ்க்கு வர நேற்று கான்யூனிஸ்லையும் கொண்டு போட்டிருக்கான். இது வரைக்கும் 44,664 பேர், நேற்று 33 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் எண்ணியே எப்போவுமே அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. 1,05,976 பேர் காயமிட்டு இருக்கிறார்கள். இந்த காயமடைந்தவர்களெல்லாம் இனி என்ன ஆவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுக்கிடையில் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையில் ஒரு பெரிய போட்டி. தலைவர்களாக இருப்பவர்கள் நாங்கள் வார் ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம், ஜெய்ஹாசின்வரை போல் நாங்களும் போய் முன்னணியில் நின்று சண்டை போட்டு ஷஹீதாக விரும்புகிறோன்னு நேற்று ஷூராவில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தலைவர்கள் யாரும் இனி முதல் வரிசை போருக்கு போகக்கூடாது, நமக்கு நிறைய ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, உங்களுடைய அனுபவத்தை வைத்து நாம் இந்த போரை நடத்துகிறோம், போராளிகள் நிரம்பவே கிடைக்கிறார்கள் நமக்கு, அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிற தடுக்க நீங்கள் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். 48 ஹசனுல் பன்னாவிடம் அந்த கேள்வியை கேட்டார்கள். அடுத்தது இன்னொரு பூபியை ட்ராப் பண்ணியிருக்காங்க பெய்த்துலாகியாவில், குண்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கிடையில் இவங்களும் விடாமல் அவர்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் விளைவாக 30 பேர் நேற்று பெய்த்துலாகியாவில் மட்டும் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். அப்போ இந்த 4 முனிசிபாலிட்டி, யார் லாபிட்டோடைய வார்த்தையில் சொன்னால் 4 முனிசிபாலிட்டியே உன்னுடைய புதைகுழியாக இருக்கிறது. இப்போ உனக்கு மிச்ச மீதி இருந்த நிம்மதியையும் ஹூத்திஸ் கலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி கலைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நேற்றும் தாக்குதலை நடத்தியிருக்காங்க, 2 தாக்குதலை நடத்தியிருக்காங்க சென்ட்ரல் இஸ்ரேலில். அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த மிசில் யமனில் இருந்து வந்த மிசில் எல்லாம் சலாம் சொன்னால் உடனே அதெல்லாம் மறுசலாம் சொல்லிட்டு அங்கே படுத்துக்கிட்டது அப்படின்னு வழக்கம் போல் ஒரு கதையை விட்டுருக்கான். அப்போ இந்த ஹூத்திஸோடைய தாக்குதல் ஓரளவுக்கு ஹிஸ்புல்லா அளவுக்கு இல்லாட்டாலும் இஸ்ரேலை நிம்மதியை இழக்க செய்கிறது. இதை நோக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலை எந்த பாதுகாப்பை நாடி இதையெல்லாம் செய்கிறதோ அந்த நிம்மதி, அந்த பாதுகாப்பு இஸ்ரேலுக்கு கிடைக்கவில்லை. நேற்று லட்சக்கணக்கான மக்கள் டெல் அவீவ்லையும் ஜெருசலத்திலையும் கூடி, குழந்தைகள் உட்பட கூடி, நெத்தன்யாஹுவை பதவி இறங்கு, உன்னால தான் இவ்வளவு மரணங்கள் என்று போராடி இருக்கிறார்கள். அப்போ நீ பதவியில் இருப்பதற்காகத்தான் இந்த ஹாஸ்டேஜஸையும் இழந்துட்ட, எந்த முகத்திலையும் வெற்றி இல்லை. நீ லெபனானுக்கு கூட சீஸ்ஃபயர் வந்துட்டே தவிர, ஆனால் நார்தன் இஸ்ரேலுக்கு ஆள் போகணும்ல, அவனும் போக மாட்டாங்கிறான். அவனை இஸ்ரேலிருந்து தப்பித்து போகிறதுக்கு என்ன வழி என்று பார்க்குறான். இனி இங்கே நீங்கள் லெபனான் பார்டருக்கு வந்தால் அவன் 60 நாள் டைம் வாங்கிக்கிட்டான் ஒப்பந்தத்தில். ஏன்னா ஹிஸ்புல்லா உடனே ஆஃப் ஆயிடணும், அந்த இடத்துக்கு லெபனான் இராணுவம் வந்துடணும். லெபனான் இராணுவம் வந்துட்டா
60 நாள் டைம் எடுத்து இஸ்ரேல் வெளியே போனால் போகிறோன்னு தாக்கியிருக்கான். 200 முறை, 201வது முறை நேற்று தாக்குதலில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக இறந்துருக்கு. தாய், தந்தை, 4 குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். எப்படி இருக்கு சீஸ்ஃபயரு? அப்போ நம்ம ஒரிஜினலாக இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியை, ஒப்பந்தத்தை எந்த நிலையிலும் முஸ்லீம்கள் மீறக்கூடாது. ஆனால் ஒப்பந்தத்தின் ஏதாவது ஒரு பகுதியை எதிரி மீறிவிட்டால் நீங்கள் ஒப்பந்தத்தை தூர போட்டுக்கிட்டு உங்கள் வேலையை செய்யலாம். அப்போ ஹிஸ்புல்லா இப்போ அந்த மாதிரி ஒரு அறிக்கையை ஹிஸ்புல்லானுடைய பொலிட்டிக்கல் கவுன்சிலுடைய தலைவர் முகமது ஹாத்தமி என்பவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு உரிமை வந்து விட்டது, இந்த வயலேஷனை நாங்கள் சீரியஸாக பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் பன்னாட்டு குழுமத்தின் தலைமையின் கீழ் தான் போரின் மூலம் சாதிக்க முடியாததை இப்பொழுது ஹிஸ்புல்லா இல்லை, அதனால அவன் சாதிக்க ஒரு பஃபர் சோனை கிரியேட் பண்ணுறதுக்கு அவன் விரும்புகிறான். சதர்ன் லெபனானில், தெற்கு லெபனானுடைய சில கிராமங்களை ஆக்கிரமித்து கையில் வைத்துக் கொள்வ வேலையையும் இஸ்ரேல் செய்ய இருக்கிறது. இதனால் நாங்கள் மீண்டும் போருக்கு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி பெர்மிஷன் கிடச்சிட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ சிரியாவில் உள்ள சில மாற்றங்கள், சிரியாவில் என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால், மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு இருக்கிறது, சிம்பிளாக அப்படி சொல்லிடலாம். அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பல வேலைகள் இதை இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்னே நின்று செய்கிறது. நான் நேற்று சொன்னது போல் இஸ்ரேலு அமெரிக்காவும் இதை டெமோக்ரட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க தங்களை இஸ்லாமிக் மிலிட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன விதமான ஒரு ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரே வாரத்தில் அவர்கள் டமாஸ்கஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி நேற்று உள்ள அறிக்கையின்படி, அதாவது சிரியாவினுடைய பிரசிடென்சியல் கவுன்சிலில் இருந்து என்ன சொன்னால், ஹம்ஸை நாங்கள் எடுத்துட்டோம், டமாஸ்கஸில் தான் ஆசாத் இருக்காருன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்பகரமான ஊடகங்கள் தருகின்ற தகவலின்படி ஆசாத் அங்கே இல்லை. இவங்க எல்லா ஏர்போர்ட் உட்பட, தொலைக்காட்சி நிறுவனங்கள் உட்பட எல்லாத்தையும் கையகப்படுத்தி விட்டதாக சொல்லுகிறார்கள். சரி, நீங்கள் இப்போ அமெரிக்காவின் கைப்பாவையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பது யாரும் ஒளிவு மறைகின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சந்தேகம் கிளப்பப்படுது, சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஹமாஸோட போர்த்திறனை அது பாதிக்குமா என்று. பாதிக்காது என்று அறுதியிட்டு சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் ஹமாஸ் நான் குறிப்பிட்ட மாதிரி ரசூல்லாவுடைய ஹதீஸ் படி நீங்கள்லாம் உதவி செய்யணும்னு நினச்சா அங்கே உதவி போய் சேராது. அது மாதிரி நீங்கள் தீமை செய்யணும்னு நினச்சாலும் நடக்காது. ஹமாஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா தாக்கிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு நிறைய சேதத்தை உண்டு பண்ணார்கள். நிறைய அதனுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. அவங்க ஒப்பந்தம் முடிஞ்சு ஏதேசம் ஒரு மாதம் ஆக போகுது. அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் சைலண்ட் ஆகிட்ட பிறகும், அவர்கள் தாக்காமல் நிறுத்திவிட்ட பிறகும் ஹமாஸுடைய தாக்குதல் கொஞ்சம் கூட குறையலை. அடுத்தது யஹ்யா சின்வார் ஃப்ளட் ஆப்ரேஷன் தான் இப்போ பேர் வைக்கிறாங்க. யஹ்யா சின்வார் பேரால் நடத்தப்படக்கூடிய பெரிய தாக்குதல் இது அப்படின்னு ஒரு அட்டாக்குக்கு அப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. இப்போ யஹ்யா சின்வாரை போல உள்ள தலைவர்கள் வார் ஃப்ரண்ட் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய தாக்குதல் வேகம் குறையவில்லை, கூடி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு பிறகுதான் 50-100 கொத்தா இஸ்ரேலிய இராணுவத்தினர். சிரியாவில் யாருக்கு அதிக தொந்தரவு இருந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு. அடிக்கடி ஈராக், சிரியா இஸ்லாமிக் போர்ஸ் அமெரிக்காவினுடைய தளங்களைத்தான் தாக்கி கொண்டு இருந்தார்கள். இப்போ அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்காத அதை ஆசாத் ரெஜிம் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சவுதியில் உட்பட எல்லா இடமும் கிங்டம் தான் இருக்கு, அங்கெல்லாம் ஒன்றும் இஸ்லாத்தை பேச முடியாது, பேசினா அடுத்த நாளே ஜெயிலு. ஆனால் இங்கேயும் ஒரு மன்னராட்சி முறை தான் இருந்தது. இப்போ இவங்க வந்திருக்கவங்க அந்த அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருந்த ஆயில் ஃபீல்டை இந்த ஈராக், சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தாக்கிட்டு இருந்ததில்ல, இனிமேல் அந்த தாக்குதல் நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கானுடைய கிரீன் ஃபீல்டுன்னு பேர் வச்சுருந்தான். அவன் அவ்வளோ உல்லாசமாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த உல்லாச வாழ்க்கையை தடுக்கின்ற அளவில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை ஆசாது பெர்மிட் பண்ணார்.
இப்போ ஆசாதை தூக்கி ரெஜிம் சேஞ்ச் தூக்கி வெளியில் போட்டாச்சு, இவங்களை கொண்டு வந்தாச்சு. இப்போ அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் சிரியாவில் வந்து பாதுகாப்பாக இருக்குது, அவ்வளோதான். சிரியா வந்து எந்த நிலையிலும் ஹமாஸுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் கடல், இன்னொரு மற்ற பக்கம்லாம் சுற்றி இஸ்ரேலு, அவ்வளோதான். இது வழியாக தான் உதவிகள் அமெரிக்கா ஹமாஸுக்கு வரணும், இல்லைன்னா போகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது எப்போவுமே வாய்ப்பு இல்லை. அவங்க தன்னிச்சையாக தான் சண்டை போடணும், வேற வழி கிடையாது. அது பியாண்ட் ஆல் லாஜிக்காக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கங்கிறது இஸ்ரேலிய பத்திரிகைகளுடைய கணிப்பு. அப்போ சிரியாவில் அடிக்கடி தொந்தரவுக்கு உள்ளாகி அடிக்கடி நஷ்டத்துக்கு உள்ளான அமெரிக்காவினுடைய நலன்கள் இப்பொழுது முழுமையாக பாதுகாக்கப்படும். பட்டால் நீ என்ன இஸ்லாமிக் மிலிட்டன்ட்டு, அவன் வந்து ஆக்கிரமித்து வச்சிருக்கான், உனக்கு ஆயுதத்தை தந்தான், இந்த ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் நேரத்தில் ரொம்ப இதாக இது பண்ணியிருக்கான். இப்போ நீ ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டான்னு சொல்லாத, பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லாதீங்க, ஒவ்வொரு இடமா அவன் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் ரோட்டில் கிடந்து சீரழியவும், கடலோட தப்பிச்சு ஓடிடலாமான்னு போகவும், கடலில் போட்டுகள் கவரவும் ஒரு பெரிய அசிங்கமான நிலையை நாம் சந்தித்தோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு என்னையா இது ஒரு முஸ்லீம் உலகமா, இவங்களுக்கு இஸ்லாத்தையும் புரியலை, உலகத்தையும் புரியலை, இவங்களே சரியில்லை, நம்ம ஆட்கள்லையும் கொஞ்சம் பேர் நம்மளே சரியில்லைன்னு பேச ஆரம்பித்தான். இந்த கான்ஸ்பிரசியை இந்த ஆட்கள்லாம் புரிஞ்சுக்கிடலை, வெஸ்டர்ன் கான்ஸ்பிரசியை இவனெல்லாம் புரிஞ்சுக்கிடலை. இப்போ இதனால் ஹமாஸுடைய போர்த்திறனை ஒன்றும் அது பாதிச்சிடாது, அந்த கவலை யாருக்கும் வேண்டாம். ஆனால் அமெரிக்காவினுடைய நலன்கள் சிரியாவில் முழுமையாக பாதுகாக்கப்படும். இல்லை இவன் உண்மையிலேயே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரன்னு சொன்னால் இவன் என்ன செய்யணும்னா, இப்போ சிரியாவினுடைய ஒரு பகுதி கோலான் ஹைட்ஸ் நான் சொன்ன மாதிரி அதை மீட்க ட்ரை பண்ணணும். அடுத்தது இஸ்ரேலுடைய படுபாதக கொலைகளை, நீ சன்னி முஸ்லீம்லேயே நாங்கள் சலஃபிஸ்ட்டுன்னு சொல்லிக்கூடக்கூடியவன், சன்னி முஸ்லீம்கள் தான் இறக்குறாங்க எங்கே காசால. அதுக்கு ஷியா முஸ்லீம்கள் போதுமான அளவுக்கு தியாகத்தை செய்யும். ஷியா சன்னி டிஃபரன்ஸ் அறவே அழிக்கப்பட்டு இருந்தது. இப்போவும் ஆசாது பேசாமல் தன்னுடைய படைகளை பின்வாங்கி விட்டு அவர் ஓடி போனதுனால இப்போவும் சிரியாவில் விழ வேண்டிய முஸ்லீம்களின் பலம் விழலை. பாதுகாப்பாக முஸ்லீம்கள் இருந்து கொண்டார்கள், மன்னர் மட்டும்தான் ஓடி இருக்காரு. நீ பிடிச்சிட்டேன்னு உனக்கு வெஸ்டர்ன் மீடியா இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க, கேப்சர்லாம் பண்ணலை, அப்பாவிகள் கொலை செய்யப்படுவார்கள், நாம் ஆட்சியில் இருப்பதற்குன்னு ஒரு ஞானோதயம் ஆசாதுக்கு வந்திருக்கு. அவன் மன்னர் பரம்பரையில் வந்தவன், அந்த சொசத்தை விட்டு போகிறதுக்கு வராது. இருந்தாலும் இப்படி ஒரு ரைட் திங்கிங் அவனுக்கு வந்திருக்கு. இப்போ ஈரான் ஹிஸ்புல்லா ரொம்ப பலமாக இருந்த இடங்களில் ஒன்று சிரியா. இப்போ நீ பழைய சியாசனி டிஃபரன்ஸை எடுத்துகிட்டு வரலான்னா, ஈரான் ஒரு பயங்கர முடிவை பண்ணிட்டு, என்ன முடிவை பண்ணிட்டுன்னா, இந்த போராளிகள் குழுக்களோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்குறது. இது வந்து வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான இது. அதான் வார்லிமேனுங்கிற ஒரு ஆனலிஸ்ட் என்ன சொல்லாருன்னா, ஆசாது விழுந்தாச்சுன்னா இஸ்ரேல் விழுவது நிச்சயம் என்று சொல்லுகிறார். இப்போ 2000 சிரியாவினுடைய இராணுவத்தினர் ஈராக்குக்கு வந்திருக்காங்க. ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸோடு அவங்க சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து ஈராக் சிரியா பார்டரில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுவது முதல் வேலை. ரெண்டாவது, இஸ்ரேலை நோக்கி நமது தாக்குதலை நடத்த வேண்டும். இப்போ ஈராக்கில் இருந்து அமெரிக்கா வெளியில் போகணும், தீர்மானம் போட்டாச்சு, சட்டசபையில் இது பண்ணியாச்சு. அவன் 2026க்குள்ளால நான் வெளியில் போயிடுவேன்னு சொல்லியிருக்கான். இப்போ அங்கே ரெஜிம் சேஞ்சை கொண்டு வரலாம்னு பார்த்தா அங்கே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் இப்போ ஈராக்கை நோக்கி போகுதா இஸ்ரேலை நோக்கி போகுதாங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஈராக்கில் போய் முஸ்லீம்கள் பணத்தை வீழ்த்துமா, அல்லது நித்தமும் அப்பாவி முஸ்லீம்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலின் பக்கம் திரும்புமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய உண்மை முகத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக கணிப்பதற்கு அது உபயோகப்படும். ஆக சிரியானுடைய ஆட்சி மாற்றம், அமெரிக்காவினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் ஹமாஸுக்கு ஏதாவது தொந்தரவு வருமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேலு 6 வல்லரசுகளோடு சேர்ந்து ஹமாஸை ஒன்றும் செய்ய முடியல. நேற்று வந்த இவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது, ஈராக்கில் இதை பயன்படுத்திட்டு அமெரிக்கன் ஃபோர்ஸஸை வந்து ஒரு ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா நிறைய அடி வாங்கியிருக்கு. அமெரிக்கா சைலண்டாக இருக்கான், அவ்வளோ இழப்புகளையும் தாங்கிட்டு. அதனால நமக்கு என்ன படுதுன்னு சொன்னால்,
இந்த படைகளை அடுத்தால ஈராக்கை நோக்கி, ஏன்னா லாபத்தில் அதுவும் வரும்பான். இஸ்ரேல் வராது. பாலஸ்தீன்னு சொன்னால் இஸ்ரேல் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலமும் இஸ்லாமிய பார்வையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி ஒன்று. ரெண்டாவது, அத்தனையுமே இஸ்லாமுடைய பகுதிகள் தான். நீ அல்சாம்னு சொல்லிட்டு இங்கே குறுகி கிடக்க முடியாது. நேற்று நான் சொன்னது மாதிரி. அடுத்தது, கத்தரில் பேச்சுவார்த்தை ரொம்ப முன்னுக்கு போயிட்டு இருக்குங்கிறாங்க. மேற்கரையில் நம்ம நேற்று 6000 ஏக்கருன்னு சொன்னோம். வேற ஒரு தகவல் 54,000 ஏக்கருன்னு சொல்லுது. ஆனால் ஹெப்ரானில் நேற்று போராளிகள் குழு திருப்பி தாக்கியிருக்கானோ. 4 இஸ்ரேலிய கேம்பில், இஸ்ரேல் இராணுவத்தில் இருந்த கேம்புகளை போய் தாடியிருக்கானு. அதாவது நான் எனக்கு என்ன நடக்கட்டும், ஆனால் நான் உன்னை அழிப்பேன் என்ற அடிப்படையில் நடந்திருக்க தாக்குதலில் 8 இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். நிபுலஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ஆம்புஷை ஒரு திடீர் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய மாற்றம் காசாவை பாதிக்காது, ஆனால் இஸ்ரேலை பாதிக்கணும். எந்த அளவுக்கு பாதிக்கணும்னா அவன் காசாவை விட்டு வெளியேறுற அளவுக்கு பாதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வாயிறு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.